ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைலி பாய் மாம் சேனல். 21 டேஸ் ஹெல்த்தி மதர் ரொட்டீன் சேலஞ்சில் இன்றைக்கி டே 9ல் இருக்கும். அங்கே இன்றைக்கி என்னென்ன பண்ணோன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா, ஸோ அதனால் கடகடன்னு அடுப்பெல்லாம் கழுவிட்டு எப்பயும் போல் ஒரு பக்கம் வார்ம் வாட்டரும் இன்னொரு பக்கம் பால் வச்சுருக்கேன் கஞ்சிக்காக. அதுக்கப்புறம் தக்காளி ஜூஸ் தான் போடுறேன் இன்றைக்கும். ஸோ கமெண்டில் ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க தக்காளி ஜூஸ் கோல்டு ஆகாதான்ட்டு. ஸோ நான் வந்து லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பும் ஒரு பிஞ்சு பெப்பரும் போடுவேன். ஸோ அதனால் ஒன்றும் கோல்டு ஆகலை, எங்களுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு செட் ஆகலைன்னா இதுக்கு பதிலாக பீட்ரூட், கேரட்டு இல்லை குக்கும்பர் இந்த மாதிரி எந்த ஜூஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. தக்காளி ஜூஸும் வார்ம் வாட்டரும் ரெடியாக இருக்குது. ஸோ வார்ம் வாட்டர் குடித்தோடனே இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து இதை போட்டு தந்தார். ஸோ வார்ம் வாட்டரில் 2 ட்ராப் லெமன் அப்புறம் கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்தாங்க. இது வந்து கொரோனா டைமில் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போது அவங்களுக்கு தந்து தான். அதனால் எப்போயாச்சும் இதை வந்து செய்வார் காலையில் எழுந்து. அதனால் இதை காலையில் இன்றைக்கி எம்டி ஸ்டொமக்கில் குடித்தாச்சு. சூப்பராக இருக்கும், நீங்களும் குடிச்சு பாருங்கள். அதுக்கடுத்து ரெகுலர் ரொட்டீனுக்கு வந்தாச்சு. காலையில் சத்து மாவு கஞ்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் முட்டைக்கு வந்து வானலில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த கேப்பில் நான் வந்து அந்த தக்காளி ஜூஸ் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அந்த தக்காளி எடுத்து கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது எனக்கு எதாவது சேஞ்சஸ் கொண்டு வருதா, க்ளோ ஆகுதா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நான் போட ஆரம்பித்தா எனக்கு வந்து அந்த சில்னஸ் வந்து அந்த காலையில் எழுந்தால் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிறதுலாம் இல்லாமல் நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போதைக்கு அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் தெரியுது. ஸோ நான் போட்டு எனக்கு வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா நான் இந்த 21 டேஸ் எண்டிங்கில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் கஞ்சிலாம் போட்டு முடித்ததும் நான் வந்து காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து வெஜிடபிள் ரைஸ் செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நான் முதல்ல ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து ஊற வச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து விசில் போட்டு செய்ய மாட்டோம், தம் போட்டு தான் செய்வோம். அதுதான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் அடுத்து ஆனியன் எடுத்து கட் பண்ணுறேன். ஸோ எப்போயுமே நான் வந்து எல்லா காயும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம்லாம் வந்து ஆன் பண்ணி செய்ய மாட்டேன். வெங்காயம் மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே மற்ற எல்லாத்தையும் கட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிறேன். அது வந்து குக்கர் தான் இருக்குது. அதனால் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, லவங்கம், பிரிஞ்ச் லீஃப் எல்லாத்தையும் போட்டுட்டு அதில் வெங்காயத்தையும் ஆட் பண்ணி வெங்காயத்தை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நான் வந்து வதக்கிட்டு இருந்தேன். அது கோல்டன் கலர் வரலும் அதுக்குள்ளே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்குள்ளே குட்டி பாப்பா ஏஞ்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவங்கள ப்ரஷ் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புதினா கிள்ளிட்டேன். ஒரு கைப்பிடி கரெக்டாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிட்டு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் வதக்கினேன். ஸோ இதெல்லாம் முடிக்கும் போது டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:45. இது வந்து 10 மினிட்ஸ் பாஸ்ட், இன்னும் 6:45 கூட ஆகலை. ஸோ 7 மணிக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஸோ எப்பயும் போல் டேட்ஸ் சாப்பிட்ணும்ட்டு டேட்ஸ் எடுத்தாச்சு. பாப்பாவுக்கு ஜூஸு வார்ம் வாட்டர்லாம் கொடுத்துட்டு டேட்ஸையும் கொடுத்தேன். நானும் டேட்ஸ் சாப்பிட்டேன். அப்புறம் கஞ்சி வந்து வாக்கிங் போகிறதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் வந்து பேக் பண்ணேன். அதை பேக் பண்ணுறதுக்குள்ளே தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதில் நான் வந்து தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன். ஸோ ஒரு பக்கம் தம்முக்கு தோசை தவாவும் வச்சுட்டேன். தம் வந்து ரொம்ப நேரம் விட மாட்டேன், ஏன்னா ஜீரக சம்பா ரைஸ் ஆல்ரெடி ஊறிடுச்சுன்றதால சும்மா ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு அது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாக்கிங் கிளம்பிட்டோம் 7 to 8. அதுக்கப்புறம் வந்துட்டு பப்பாயா வந்து ஸ்நாக்ஸ் கட் பண்ணலான்னு எடுத்தேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து கொய்யாப்பழம் கட் பண்ணி வச்சிடலான்னு சொன்னார். சரி ஓகே, ஏன்னா அது கொஞ்சம் பழுத்துருச்சு, அதை ஃபஸ்ட்டு காலி பண்ணுவோம், பப்பாயா நல்லா தான் இருக்குனார். நான் வந்து கஞ்சி வந்து எடுத்து அதை குடிச்சிக்கிட்டே இந்த ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எக் வந்து பசங்களுக்கு லைட்டாக பெப்பர் சால்ட் போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் காலையில் டிஃபனும் அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டேன் தட்டில். என்ன அவங்க வந்து இதை சாப்பிட குட்டி பையன் சாப்பிடுவார், குட்டி பாப்பா சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு ஊட்டணும். ஸோ அவங்களுக்கு பொறுமையாக போய் அவங்களுக்கு பேசி கதை சொல்லி அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஸ்கூலுக்கு ஷூ ஷாக்ஸ்லாம் மாட்டி கிளப்பி நான் வந்து கூப்பிட்டு போனேன். ஸோ சாப்பாடு சாப்பிட்டு காருதுன்னாங்க. ஸோ அதனால் வாழைப்பழம், சின்ன வாழைப்பழம் ஒன்று கொடுத்துருக்கேன் கையில், அதை சாப்பிட்டுட்டே வந்தாங்க. பார்த்தா நம்ம தெரு தாண்டும் போதே பஞ்சர் ஆயிடுச்சு வண்டி இன்றைக்கி. அப்புறம் நாங்கள் அப்படியே வெயிட் பண்ண என் ஹஸ்பண்ட் மட்டும் வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இன்னொரு வண்டியை எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அதுக்கப்புறமா அவங்கள ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது அப்படியே அந்த வண்டியில் பெட்ரோல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு 9:40 ஆகிடுச்சு. ஆனால் பசங்களை கரெக்டாக ஆன் டைமுக்கு ஸ்கூலில் விட்டோம், ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோன்றதால. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. ஞாயிற்றுக்கிழமை காம்படிஷன் கூப்பிட்டு போனேன்னு போட்டேன் இல்லையா, ஸோ அதனால் எல்லா ஷீல்டு எல்லாத்தையும் நான் வந்து பிரித்து அதை அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்களுக்கு ஈவினிங் கொடுக்கலான்றதுக்காக. அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாச்சே கடகடன்னு வீடெல்லாம் பெருக்கி வீடெல்லாம் துடைச்சிட்டு இருந்தேன்.
வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் துடைச்சி முடிச்சதும் தண்ணி வந்து குடித்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து 11:20 ஆகிடுச்சு. ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்லையேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கொய்யாப்பழம் நம்ம தான் தனியாக எடுத்து வச்சுருக்கோமே, அப்போ தானே நம்ம சாப்பிடுவோம். அதனால் அதையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டைம் கரெக்டாக 11:45 ஆகிடுச்சு. அவங்கள பசங்களெல்லாம் போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்ன தேடி தேடி சாப்பிட்டுட்டு இருக்க? கண்ணர் வெண்ணெயை திருடுற மாதிரி ஒருத்தி பட்டாணியை திருடி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆமாம் தானே? நீ என்ன பண்ண போற? இன்னொருத்தி உப்பு உப்பு தாய் பிச்சு போடுவோம் தயிரை தொட்டனா. இப்படி வாழைத்தண்ணெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கவங்கள சாப்பிட வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே படுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து ரெடி பண்ணால் அவங்க வந்து நான் செஸ் விளையாடிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்களே, ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, ஒரு கேம் மட்டும் விளையாடிட்டு வந்து படுக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டதும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, எப்போயுமே குழந்தைங்க வந்து ஒரு விஷயம் ஆசைப்பட்டாங்கன்னா ஒரு தடவை பண்ண விட்டுட்டிங்கன்னா கூட அடம் பண்ணாமல் அதை பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் குட்டீஸ் வந்து ஒரு தடவை 2 பேரும் சேர்ந்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்துட்டாங்க. தூங்க வச்சுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஜூஸு அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். கிரேப் ஜூஸ் நேற்று போட்டோம் இல்லையா, அது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தவொடனே அப்படியே கொடுத்தா வந்து சில்லுன்னு இருக்கும், சளி பிடிச்சிக்கும். அதனால் நான் முன்னாடியே வந்து தனியாக இன்றைக்கி கொடுக்க வேண்டியதை ஒரு குண்டானில் மாற்றிப்பேன். ஸோ ஏற்கனவே இருக்கிற குண்டானை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு குடிச்சிடலான்ட்டு நான் எடுத்து கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து சுண்டல் ஊற வைக்கல இல்லையா, ஸோ எனக்கு புட்டு செஞ்சு தரலான்ட்டு சிகப்பரிசி மாவில் இது ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் தெளித்து விட்டு நான் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுறேன். டைம் பார்த்திங்கன்னா 3:15 தான் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம செஞ்சுருவோம். ஏன்னா பசங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே செஞ்சுட்டா நம்ம வந்து கொடுத்துட்டு நம்ம கிளாஸ்க்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் குட்டி பையனை எப்படி படிக்க வைப்பீங்கன்னு கேட்டிங்க இல்லையா, அவரை வந்து உட்கார வச்சு நான் படிக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. ஸ்கூலில் வந்து அவங்க என்ன படிச்சுட்டு வராங்களோ அவ்வளோதான். ஸோ அதில் வந்து நான் கொஷின் அவர்கிட்ட படிங்கன்னு சொன்னால் எனக்கு எல்லாமே தெரியும், நீ கொஷின் கேளு அப்படின்னா நான் கொஷின் கேட்பேன். அப்போ கொஷின் எல்லாத்தையும் கேட்டு அவங்க எதுக்கெலாம் ஆன்சர் சொல்லியோ அதை மட்டும் நான் கொஞ்சம் சொல்லி தருவேன். இப்படி தான் அவரோட பேட்டர்னு. எனக்கு வந்து டியூஷன் கிளாஸஸ் கண்டினியூவாக இருக்கிறதால ஸோ அதிலையே வந்து கூட இவரையும் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துருவேன்றதால அதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. டியூஷன் டைமில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா பசங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அதுதான் ப்ராப்ளம். அப்புறம் புட்டு செஞ்சுட்டு அந்த துணியெல்லாம் உடனே நான் வந்து கழுவி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் புட்டு மாவு வெந்ததுக்கப்புறம் அதில் வெல்லம் அதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் நெய்யில் முந்திரி திராட்சையெல்லாம் நான் வந்து தாளித்து கொட்டிட்டேன். புட்டு நான் குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கரெக்டாக 5 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் 4:45 எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணி கிளாஸை முடிச்சுட்டு வரும்போது கரெக்டாக 7:15. ஸோ அதுக்கப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு குட்டீஸ்க்கும் வாழைப்பழம் கொடுத்துட்டு புட்டு மீதி இருந்தது அதெல்லாம் சாப்பிட்டோன்னே வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. அதனால் ஆளுக்கு ஒரு தோசை மட்டும் சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். Day 9 நம்ம பண்ணணும்னு நினச்ச எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.